வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க உங்களுக்கு திராணி உண்டு, அருள் உண்டு, பலன் உண்டு, கிருபை உண்டு. ஆமென். ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை அன்றாடம் துவக்குங்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை அவர் சொல்லியிருக்கிற அந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேல் தம்முடைய மனதுருக்கத்தை காண்பிக்க எப்போதும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களை குறித்த தோற்றத்தையும் உங்களை குறித்த எண்ணத்தையும் நீங்கள் சிறப்பானதாக வைத்துக்கொள்ள தேவன் விரும்புகிறார். ஏனெனில் ஆண்டவர் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே தம்முடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிள்ளைகளாக அவர் அடையாளப்படுத்துகிறார். அன்பானவர்களே, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், தேவனுடையவைகள் நம்முடையவளாக இருக்கிறது. வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க உங்களுக்கு திராணி உண்டு, அருள் உண்டு, பலன் உண்டு, கிருபை உண்டு. ஆமென். ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை அன்றாடம் துவக்குங்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை அவர் சொல்லியிருக்கிற அந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கம் செய்யும் பொழுது இவ்வாறாக தம்முடைய சீஷர்களையும் அவரிடத்தில் வந்த ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14-16 வரை உள்ள வசனங்களில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்களை குறித்து நீங்கள் என்ன மன பிம்பம் வைத்திருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். இந்த வாழ்க்கையின் போராட்டங்கள், இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள், உங்களுக்கு ஏற்படுகிற வெற்றி தோல்விகள் பலவிதமான எண்ணங்களை உங்களுக்கு கொண்டு வரலாம். சில நேரத்தில் நீங்கள் தொடர் தோல்விகளை சந்திக்கும் பொழுது வாழ்க்கை எனக்கு தோல்வியாகத்தான் போய்விடுமோ கடைசி வரை என்ற எண்ணங்கள் வரலாம். என் வாழ்க்கை நம்பிக்கையற்றதாக இருக்கிறதே என்ற கேள்விக்குறிகள் உங்கள் உள்ளத்தில் எழும்பலாம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நம்புகிற என் மகளே, என் மேல் விசுவாசம் வைக்கிற என் அன்பு பிள்ளையே, ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இதை நீங்க மறந்துடவே கூடாது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, யூ ஆர் அ லைட் அன்டு திஸ் வேர்ல்ட். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். நீங்கள் ஜனங்களுக்கு வெளிச்சம். நீங்கள் குடும்பத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் போகிற இடத்தில் காரியங்கள் கைகூடும். ஆமென். வெளிச்சம் வருகிற இடத்தில் இருள் மறைந்துவிடும். நீங்கள் நன்மைக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்மையை பெறவும், அதை அனுபவிக்கவும், அதை பகிர்ந்து கொடுக்கவும் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்கள் பேரில் வைத்திருக்கிற திட்டங்கள் நன்மைக்கு எதுவானவைகள், வெளிச்சத்தை கொண்டு வருகிறவைகள். நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தொடர் தோல்விகள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லலாம். என் வாழ்க்கை முழுவதும் இருள்தான். என் வாழ்க்கையில் என்னுடைய பிசினஸ் முன்னேறுவதில்லை. என் படிப்பு முன்னேறுவதில்லை. என் தனிமைகள் மாறுவதில்லை. நான் புறக்கணிக்கப்பட்டவளாக இருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று உங்கள் மனதில் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ வெளிச்சமாக இருக்கிறாய்.
ஓ, உங்களுடைய இருளின் எண்ணத்தை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். நீங்க வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு அருள் புரிவார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார்: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவின் வாசனையை நீங்கள் சுமந்து கொண்டு செல்கிறீர்கள். வெளிச்சம் மட்டும் கிடையாது, உங்க மேல ஒரு நறுமணம் உண்டாயிருக்கிறது. தேவனை சொல்லுகிற அந்த அறிவின் நறுமணம், அது உங்களை நற்கந்தமாக மாற்றுகிறது. நறுமணத்தை கொண்டு வருகிற ஒரு மனிதர்களாக, மனுஷிகளாக மாற்றுகிறது. ஆகவேதான் அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மனம் கமழும். நீங்கள் தோற்றுப்போவதில்லை. நீங்க தோற்றுப்போவதில்லை. நிச்சயமா தோற்றுப்போக மாட்டீங்க. எழுதி வச்சுக்கோங்க. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்க. தொடர் தோல்விகளை குறித்து, பயங்களை குறித்து, தொடர் சரிவுகளை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உங்களை உயர்த்தி, உங்களை வெளிச்சமாக மாற்றி, உங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவரால் முடியும், அவர் செய்வார். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து அவரை அறிகிற அறிவின் நறுமணத்தை பரப்புகிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. ஆமென். சின்ன சின்ன விஷயங்கள் கைகூடலன்னொடனே உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. சிறிய சிறிய காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கவில்லை என்றால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை வெளிச்சமா பார்க்கிறார். அவருடைய அறிவின் வாசனையை கொண்டு போகிற பிள்ளைகளாக பார்க்கிறார். தொடர்ந்து நான் அதை வாசிக்கிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் நறுமணத்தை கொண்டு போக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்தாலே ஒரு இனிமை உண்டாயிருக்கணும். இனிமையானவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சிலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும், இவரை ஏண்டா பார்க்குறோன்னு நினைக்க தோணும். நான் ஒரு சிலரெல்லாம் பார்க்கும்போது இவங்களை பார்க்க வேண்டான்னு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணி போவேன். கரெக்டாக அவங்க என் முன்னாடி வந்துடுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, சிலர் இனிமையானவர்களாக இல்லை. அவர்கள் நறுமணத்தை கொண்டு வருவர்களாக இல்லை. அவர்களுக்கு தேவன் உதவி செய்வார். நிச்சயமாக நாம் அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், வெளிச்சமாக இருக்க, நறுமணம் கமழ. 2 வகையான மனத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறதை உங்களுக்கு வாசிக்கிறேன். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனை, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. அன்பானவர்களே, உங்கள் மூலம் வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது, கர்த்தரின் அன்பு வெளிப்படும் பொழுது, ஏதோ இவரிடத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று ஜனங்கள் உங்களை பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார். அதனால்தான் சின்ன சின்ன தோல்விகளை குறித்து அப்செட் ஆகாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கு லைஃப்ல அப்படி சொல்லி சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை கடைசி வரை நடத்துவார். நிச்சயம் நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. பலவீனப்பட்டு உங்கள் பலன் குன்றி போக வேண்டாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இந்த தகுதி எப்படி உண்டாகிறது என்றால், தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களையும் என்னையும் இவ்வாறு மாற்றுகிறார். ஆம் அன்பானவர்களே, உங்களை குறித்து நீங்க எப்படி பார்க்குறீங்க?
சின்ன சின்ன தோல்விகளை எப்படி கையாளுறீங்க? சிறு சிறு பிரச்சனைகள், அன்றாடம் குடும்பத்தில் ஏற்படுகிற சச்சரவுகள், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகளை எப்படி கையாளுகிறீர்கள்? கர்த்தர் உங்களை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நீங்கள் நற்கந்தமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டினம். நீங்கள் மறைந்து போவதில்லை. அல்லேலூயா. அதை நீங்க நம்புங்க. ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்க நம்புங்க. மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. வெளிச்சத்தை யாரும் மூட முடியாது. உங்களை யாரும் மறைக்க முடியாது. நீங்க ஷைன் பண்றதை யாரும் நிறுத்த முடியாது. நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களில் நீங்கள் மேல் எழும்புவதையும் ஒரு சக்தியும் நிறுத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நீங்க யார் என்பதை குறித்து புரிந்து கொள்ளும் பொழுது பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்கள் மூலம் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படும். கெட்டுப்போகிறவர்களுக்கு மரண வாசனை, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான வாசனை. உங்கள் வாழ்க்கை இனிமையை வெளிப்படுத்தும். இயேசுவின் அன்பை பிரதிபலிப்பீங்க. நீங்கள் கர்த்தருடைய சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்பொழுது பரமபிதா உங்கள் மூலம் மகிமைப்படுவார். சோர்ந்து போகாமல் இருங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு தளர்ந்து போகாதீங்க. என் வாழ்க்கையே உடைஞ்சு போயிடுச்சு, நான் இனி என்ன செய்ய போறேன்னு சொல்லி கலங்காதீங்க. இயேசு உங்க கூட வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நற்கந்தமாக வைத்திருக்கிறீர். நறுமணம் கமழ அநேகருக்கு உம்முடைய அன்பை கொண்டு போய் வாழ்க்கையை இனிமையாக்க உதவி செய்யும். எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கட்டும். நீர் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்திடும். ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஆகவே அன்பானவர்களே, தைரியமா இருங்க. நல்ல மன உறுதியோடு காணப்படுங்க. கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வதிப்பதை பார்ப்பீங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு வேண்டியவர்களிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். God bless you.